ஹாய், வெல்கம் டு சந்தியாஸ் vlogs. என்னோட பேரு சந்தியா. என்னோட யூடியூப் சேனல்ல நிறைய ஸ்கின் கேர் வீடியோஸ், நிறைய vlogs, நிறைய ஹானஸ்டான ரிவ்யூஸ் எல்லாமே வரும். அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி சேனல்லாம் ரொம்ப பிடிக்கும், நிறைய மேக்கப் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ் இதெல்லாம் பிடிக்கும்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இப்ப பார்க்க போறது டீகான்ஸ்ட்ரக்டோட நயாசினமைட் சீரமோட ரிவ்யூ. ஆக்சுவலி இந்த சீரம் வந்து நான் கணக்கே இல்லாத அளவுக்கு பாட்டில்ஸ் நான் காலி பண்ணியிருப்பேன். நிறைய பாட்டில் காலி பண்ணியிருக்கேன். இது டீகான்ஸ்ட்ரக்டோட நயாசினமைட் சீரம்னு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க, கிளியரிங் சீரம்னு போட்டிருப்பாங்க. பட் கீழே பாத்தீங்கன்னா 2% ஆல்ஃபா அர்புட்டின் அண்ட் 5% நயாசினமைட்னு போட்டிருப்பாங்க. எஸ், இது வந்து எனக்கு ரொம்பவே ஒர்க் ஆச்சு. இது என்னோட ஆக்னில எனக்கு வந்து எனக்கு ரொம்ப சிவியரான ஆக்னி இருந்தது. நான் இமேஜ் ஆட் பண்றேன் பாருங்க. இவ்வளவு அளவுக்கு இருந்த ஆக்னியை நான் வந்து ஒரே ஒரு க்ரீமை வச்சு இவ்வளவு கிளியரான ஸ்கின்னை நான் கொண்டு வந்தேன். அதுக்கான வீடியோவும் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோ பார்க்கணும், உங்களுக்கும் இவ்வளோ ஆக்னி இருந்துச்சு, நான் எப்படி கிளியர் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு பார்க்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு க்ரீம் மட்டும் தான் காரணம். பார்க்கணும்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், மறக்காம வீடியோ செக் பண்ணி பாருங்க. கமிங் டு த பாயிண்ட், இந்த டீகான்ஸ்ட்ரக்டோட சீரம் வந்து எனக்கு இப்போ வந்து 1-2 ஆக்னிஸ் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா இருக்கும். அது ஏன் வந்துன்னா, நான் சீஸ் ஐட்டம் எனக்கு ஒத்துக்காது. நான் ரீசெண்டா அதை சாப்பிட்டதாலதான் எனக்கு இந்த ஆக்னியே வந்துச்சு. அதோட மார்க் இந்த மார்க் போறதுக்காக என்னால வந்து அந்த க்ரீம் வாங்கிட்டே இருக்க முடியாது. என்னோட இவ்வளவு ஒரு ஆக்னியை நான் போக வச்ச க்ரீம் வந்து என்னால வாங்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அதனால நான் முடிவு பண்ணி நான் தேடினது அந்த நயாசினமைடோட சீரம். எனக்கு இது என்னோட டார்க் ஸ்பாட்ஸ் சூப்பரா ஃபேட் பண்ணுச்சு. நியூ ஆக்னிஸா எனக்கு வரவே விடல இது. ஓகேவா, இருந்த ஆக்னியை வந்து ட்ரை அவுட் பண்ணி கிளீன் பண்ணி கொடுத்துட்டு எனக்கு இந்த பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாம் பூ வச்சுது இந்த நயாசினமைட் சீரம். நீங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வீடியோ நோட் பண்ணீங்கன்னா தெரியும், இந்த பிளாக் மார்க் இருக்காது. ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 drops போட்டாலே நம்ம ஹோல் ஃபேஸ்க்கு போகும். இங்க ஒன்று ஒரு ட்ராப் போட்டாலே போகும். ஃபேஸ்ல நல்லா டேப் பண்ணி அப்ளை பண்ணிட்டு ஒரு மாய்ஸ்சரைசர், நான் வந்து யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா மினிமலிஸ்டோட மாய்ஸ்சரைசர் தான் நான் யூஸ் பண்றேன். ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு நீங்க ஃபேஸை செக்யூர் பண்ணிக்கலாம். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு காம்பினேஷன் ஸ்கின்ல இருந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின் இருக்கவங்க செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு பெஸ்ட். இந்த 2 மாய்ஸ்சரைசர்ஸோட ரிவ்யூவும் நான் சீக்கிரமா போஸ்ட் பண்றேன், பாருங்க. இந்த நயாசினமைட் சீரம்ல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆல்ஃபா அர்புட்டின் இருக்கு. ஓகேவா, ஆல்ஃபா அர்புட்டின் வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டனிங் பண்ணக்கூடிய ஒரு ஏஜென்ட். ஓகேவா, இது வந்து இந்த நயாசினமைட் சீரம் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸ், பிம்பிள்ஸ் போறது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்னையுமே பிரைட்டன் பண்ணும், சூப்பரா பிரைட்டன் பண்ணும். நீங்க பிரைட்டனிங் பண்றதுக்காக தனியா விட்டமின் சீரமோ அதுவோ இதுன்னு எதுவுமே போட தேவையில்ல. இல்ல ஆல்ஃபா அர்புட்டின் இருக்கிறதால ஸ்கின்னையும் பிரைட்டன் பண்ணும். நயாசினமைட் இருக்கிறதால நம்மளோட ஹைப்பர் பிக்மெண்டேஷன், சில பேருக்கு வாயை சுத்தி கண்ணு கீழே இருக்கிறது டார்க் சர்க்கிள், வாயை சுத்தி இங்க எனக்குலாம் இருக்கும், இங்கெல்லாம் இருந்துச்சு பட் இப்போ கம்மியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கவங்களுக்குலாம் சூப்பரா ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இந்த நயாசினமைட் சீரம் வந்து நைட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணோம். ஒரு 8 PM யூஸ் பண்ணீங்க. இதுலயே போட்டிருப்பாங்க. எஸ், இதுலயே வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் இன்னொன்னு, இந்த சீரம்ல என்ன கிளைம் பண்றாங்கன்னா நீங்க மார்னிங்கும் போடலாம், ஈவினிங்கும் போடலாம்னு. பட் என்னோட சஜஷன் என்னன்னா, இது வந்து நயாசினமைட், இது வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஒரு ஆசிட் இருக்குதுல, அதனால மார்னிங் நீங்க இதை போட்டுட்டு வெயில்ல வெளியே போறது அவ்வளோ நல்லதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ அதனால நீங்க நைட்ல போட்டாலே நல்லா ஒர்க் ஆகும். எனக்கு நான் நைட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். சூப்பரா இது எனக்கு ஒர்க் பண்ணும் என்னோட ஸ்கின்னுக்கு. கண்டிப்பா இந்த நயாசினமைட் சீரமா ட்ரை பண்ணி பாருங்க. இப்பதான் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கு, இல்லை இப்பதான் ஒரு 1-2 பிம்பிள்ஸ் வந்துட்டு இருக்குன்னா கண்டிப்பா இதை யூஸ் பண்ணுங்க. 2 to 3 ட்ராப் அப்ளை பண்ணிட்டு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்க. அண்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி உங்க ஸ்கின் கேர் நைட்ல முடிச்சுட்டு நல்லா தூங்கிடுங்க. அவ்வளவுதான். இது 2 மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்க ஸ்கின் அவ்வளோ ஹெல்த்தியா நல்லா இருக்கும். இது வந்து நான் வச்சிருக்க பாட்டில் பாத்தீங்கன்னா 20 ml பாட்டில். இது 10 ml, 20 ml, 30 ml, 50 ml இருக்கு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் 20 ml இது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. இது ஹோல் பாட்டில் நீங்க காலி பண்ணும்போது உங்க ஃபேஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் உங்களால பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பா இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்னொன்று, இது யூஸ் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டே கண்டிப்பா மறக்காம சன்ஸ்கிரீன் போட்டே ஆகும். சன்ஸ்கிரீன் ரொம்ப மஸ்ட். நான் யூஸ் பண்ற சன்ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா டீகான்ஸ்ட்ரக்டோட இந்த 55 PA ++ சன்ஸ்கிரீன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிளென்ஸ் பண்ணுங்க, மார்னிங்ல மாய்ஸ்சரைஸ் பண்ணுங்க, சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க, லிப் பாம் போட்டுக்கோங்க. லிப் பாம் ஆப்ஷனல், யார் விஷ் போட்டுக்கோங்க. நைட்ல உங்களுக்கு ஆக்னி இருக்குன்னா கிளென்ஸ் பண்ணுங்க ஃபேஸை, உங்க மேக்கப் நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க, கிளென்ஸ் பண்ணிடுங்க. இந்த நயாசினமைட் சீரம் ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் போட்டுட்டு டேப் பண்ணிட்டு ஸ்கின்ல இது ஒரு 2 minutes விட்டோன்னே அது நல்லா அப்சர்வ் ஆயிடும். 2 minutes ஃபுல்லா அப்சர்வ் ஆயிடும். அண்ட் அடுத்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு நைட்டு தூங்க போயிடுங்க. ஃபோன் பார்க்காதீங்க. எனக்கு பார்த்தா தெரியும் நிறைய டார்க் சர்க்கிள் இருக்கும், எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கும். அதுக்கு காரணம் நான் நைட்ல நல்லா ஃபோன் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு நைட்ல தூக்கமே வராது, பேய் மாதிரி முடிச்சுட்டு இருக்கேன், அதனாலதான். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணி உங்க ஸ்கின் ஹெல்த்தை எடுத்துக்காதீங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். பாய்.